வணக்கம் மக்களே. இந்த தொங்கு சட்டசபை அசம்பிளி அது என்னப்பா நேற்றிலிருந்து செய்தி நியூஸு மற்ற இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பரபரப்பாக அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலை சட்டமன்ற தேர்தல் அந்த முடிவுக்கு பிறகு அப்படி ஒரு நிலைக்கு வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை மாய எண்ணு என்று சொல்லக்கூடிய 118 அதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் எந்த ஒரு கட்சினாலுமே பிடிக்க முடியாது போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 108 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் நின்றுச்சு, மற்ற தொகுதி 69 45 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் நின்றுச்சு. அப்படிங்கும்போது 108 தொகுதியில் வச்சுக்கிட்டு சிஎம்மாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், திரு விஜய் ரசிகர்கள் நம்ம சொல்லலாம், என்ன இவரோட கம்மி தான் தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, 108 ஜெயிச்சிருக்காருல்ல, அவரு தானே அப்போ சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், அவர் தான் சிஎம். அடுத்த 5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியின் கீழே தான் வாழ போகிறோம். அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் அந்த அறுதி பெரும்பான்மை தனி பெரும்பான்மையை காட்டணும். 108 வச்சுக்கிட்டு ஆள முடியாது. ஃபஸ்ட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆளுநர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவாங்க. 108 எம்எல்ஏக்களோட ஒரு 7 நாட்கள் கால அவகாசம் கொடுப்பாங்க. ஏங்க நீங்கள் போய் நீங்கள் 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை காட்டணுங்க, இல்லைனா 7 நாட்களுக்கு அப்புறம் வேறு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த 7 நாட்களுக்குள்ள மற்ற கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கூப்பிட்டு 118 அப்படிங்கிற அந்த அறுதி பெரும்பான்மையை ஆளுநர்கிட்ட காட்டணும். அப்படி காட்டல அப்படின்னா அவர் பார்ப்பாரு மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கட்சிகளும் முரண்பாடோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் என்ன பண்ணிடுவாருன்னா மத்திய அரசுக்கு டைரெக்டாக சொல்லிடுவார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொஞ்ச நாள் தமிழ்நாடு இருக்கும், அதுக்கப்புறம் மறு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இப்படி தான் நடக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் அறுதி பெரும்பான்மை மற்ற கட்சிகள், சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் யாரோ ஒருத்தர் பேசி கூப்பிட்டு அவருடைய அறுதி பெரும்பான்மையை காட்டணும். மிகப்பெரிய ஒரு சாதனை தான் திரு விஜய் அவர்கள் செஞ்சது. அவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத ஒரு சாதனை தான் செஞ்சிருக்காரு. ஆனால் தனிப்பெரும்பான்மையை பெற முடியலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கும் கூட. இன்னொரு இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இப்போ இவங்க ஒரு தனிப்பெரும்பான்மை 125 130 ஜெயிச்சு சட்டசபை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. இப்போ இந்த 108 பேருக்கு இருக்க முக்கியத்துவத்தை விட வெளியிருந்து வர அந்த 10 பேர் 5 பேர்த்துக்கு இதோட ட்ரிபிள் மடங்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா இடையிலேயே ஆட்சி கவிழ்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கருத்து வேறுபடாது, வெளியிருந்து வராங்க, எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இடையிலே ஆட்சி கவிழ்ந்துடும். அப்படி தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதுக்கு நீங்கள் செவி சாய்க்கிற மாதிரி இருக்கீங்க. என்ன வேணால் டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணால் காசு கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் தொங்கு அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியின் கீழ் ஜெயிச்ச காங்கிரஸ், யுஎம்எல், சிபிஐ, அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியின் கீழ் ஜெயிச்ச பிஎம்கே இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் பேசிகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிட்டுருக்கோம். அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு பிரேக்கிங் சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு